அனைவருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, "être sur son 31" என்றதோட அர்த்தம் தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். சாதாரணமா பார்த்தா "être"ன்றது இருத்தல். "sur son 31" 31க்கு மேல இருக்கிறதா? தான் நம்மள நினைக்க தோணும். ஆனா அதுதான் இல்ல. வெளிப்பாடோட உண்மையான அர்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த எக்ஸ்பிரஷனுக்கு பின்னால குட்டி ஸ்டோரி ஒன்றும் இருக்குது. மேனாஜ் காலத்துல வந்து "தோந்தான்" அப்படின்ற ஒரு ஆடம்பரமான துணிய வச்சு உடுப்புகள் தைப்பினியாம். அத வந்து 31 டிசம்பர் கொண்டாட்டத்துல போடுவாங்களாம். ஆனா இது காலப்போக்கிலேயே வந்து "தோந்தான்" அப்படின்ற அந்த துணியோட பேரத்தான் காலப்போக்குல "தோந்தையான்" அப்படின்னு மாத்திட்டாங்க. பல கதைகள் இது மாரி சொல்லின. ஆனா எது உண்மைன்னு நிச்சயமா தெரியல. எங்களுடைய தமிழ் மொழியிலேயே ஒரு பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் உண்டா இருக்கும். காலப்போக்குல மாறி அதோட அர்த்தம் வேறையா வந்திருக்கும். அது மாரி தான் இதுவும். சரி, நாங்க இந்த கருத்துக்கு வருவோம். இப்ப என்னத்துக்காண்டி இந்த எக்ஸ்பிரஷன் பாவிக்கினேன்னு சொன்னா, ஒரு ஆக்கள் வழக்கத்துக்கு மாறா நல்ல வடிவா வலிக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது கொண்டாட்டத்துக்கு, ஏதாவது ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு போறக்காண்டி வலிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்கோவேன். அதைய பாராட்டுற விதமா சொல்றதுக்கு பாவிக்கலாம். சரி, நாங்க இப்ப உதாரணத்துக்கு சில வசனங்கள் பார்ப்போம். "Tu es vraiment sur ton 31. Ce soir tu vas où?" நீ நல்ல வடிவா வலிக்கிட்டு இருக்காய். இன்றைக்கு பின்னேரம் நீ எங்க போறாய்? Il est sur son 31. Il est sur son 31. அவன் வடிவாக அல்லது நேர்த்தியாக உடை அணிந்திருக்கிறான். ஒரு ஃப்ராஸ் அமைங்க பார்ப்போம் இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு. உங்களோட ஒவ்வொரு முயற்சியும் தான் உங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் என்றத மறக்க வேண்டாம். வேற ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.